வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் 2026 எல்லாத்துலேயும் வந்தது. எந்த துறையில் வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேஸ் தான். இந்த புஷ் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தது. ஏன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமை 22,900 crores ஏப்ரல் 2025 ஸ்ட்ரெயிட்டாக 40,000 கோடியாக அதிகமாக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், முதலீடு செய்வதில் ஓகே தான், பட் இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமை சிம்பிள் டேர்ம்ஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் யாருக்கு பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நிறுவனம் கிரிட்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு தேவையான பார்ட்டான பிசிபி, அதாவது பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட், கேமரா மாடியூல்ஸ், கனெக்டர்ஸ் இதெல்லாம் இந்தியாவிலே தயாரிக்கிறாங்க. அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கு கேஷ் இன்சென்டிவ் கொடுப்பாங்க, அந்த நிறுவனத்தோட கெபெக்ஸ் அண்ட் டர்ன் ஓவரை பொறுத்து. ஒரு இம்பார்ட்டன்ட் ஆங்கிள் என்னன்னா, க்ரோத் ட்ரெஜெக்டரி வெறும் பேசிக் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் கிடையாது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ISM 2.0 ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. யூனியன் பட்ஜெட் 2026-27 1000 crores அலாட் பண்ணியிருக்காங்க இந்த மிஷனுக்கு, எஸ்பெஷலாக ISM 2.0க்கு. டிசம்பர் 2025 10 ISM ப்ராஜெக்ட் 1.60 lakh crores ஓகே ஆயிருக்கு 6 ஸ்டேட்ஸ்க்கு. சரிங்களா, அப்ரூவ் ஆயிருக்கு 6 ஸ்டேட்ஸில். இதே சமயத்தில் இந்தியாவோட செமிகண்டக்டர் மார்க்கெட் $100 to $110 billion இருக்கும் 2030 சொல்றாங்க. இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிளியரா சொல்லுதுன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டம் ஒரு ஸ்ட்ராங் பாலிசி லெவல் புஷ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. இன்னைக்கு காணொலியில 3 நிறுவனங்கள் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் வரும் இந்த ஸ்கீம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம காணொலிக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் நிறுவனத்தின் பெயர் ஆம்பர் என்டர்பிரைசஸ். ஸோ கடந்த 3 வருடமா இந்த நிறுவனத்துடைய விற்பனை ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் 33%, லாபத்தோட ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் 30% இருக்கு. இந்த நிறுவனம் பிரைமரியா 3 வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கன்சியூமர் டியூரபிள், இரண்டாவது எலக்ட்ரானிக்ஸ், மூன்றாவது ரயில்வேக்கு தேவையான சப்சிஸ்டம், அதுக்கப்புறம் மொபிலிட்டிக்கு தேவையான விஷயங்கள் தயாரிப்பு செய்யறது. கன்சியூமர் டியூரபிள் அந்த செக்மெண்ட்ல கம்பெனி கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் லீடிங் ஏசி பிராண்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. 70% பார்ட்ஸ் இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி தான் தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன் தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, அதாவது பல்வகைப்படுத்துறது இல்லை. சரிங்களா, இந்த இடத்துல நிறுவனம் பிசிபி, அதாவது பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு, பாக்ஸ் பில் சொல்யூஷன், ஹை க்ரோத் துறைகளான ஸ்மார்ட் வாட்ச், ஆட்டோமோட்டிவ், டெலிகாம், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய ரயில்வே டிவிஷன் மூலமா கம்பெனி கிரிட்டிக்கல் சப்சிஸ்டமான ஹெச்வேக், ஆட்டோமேட்டட் டோர் பிரேக்கிங் சிஸ்டம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. Q3 FY26 படி ரெவென்யூ ஷேர் கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல 67%, எலக்ட்ரானிக்ஸ்ல 28%, ரயில்வேஸ்ல 5%. கிளியர் ஷிஃப்ட் விசிபிளா இருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் கிராஜுவலா டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் எமர்ஜிங் எலக்ட்ரானிக் செக்மெண்ட்ஸ் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கம்பெனி அதனால நிறைய ஆக்விசிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரெசிவாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனி 100 acres லேண்ட் இருக்கு அவங்களுக்கு நொய்டால, அதை அலாட் பண்ணியிருக்காங்க. இது ஃபியூச்சர் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனுக்கும் தயாரிப்பு ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல. இப்போ நம்ம டெக்னிக்கல் சார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரேஞ்ச் கன்சாலிடேஷன் 2024 அப்புறம் ஸ்டாக் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் அப்மூவ் ஆல்மோஸ்ட் 75% பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாக் எகெயின் கன்சாலிடேட் ஆயிருக்கு அந்த ரேஞ்சிலேயே. அண்ட் பிரேக் அவுட் ட்ரை பண்ணிச்சு, பட் அது சஸ்டெயின் பண்ண முடியல. பங்கினுடைய சப்போர்ட் ஜோன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,400 to 5,550 rupees. இப்போதைக்கு ஃப்ரெஷ் மொமெண்டம் அபோவ் 8,500 தான் பில்ட் ஆகும். ஸோ பிரேக் டவுன் பிலோ த சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பேரிஷ் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். Q3 FY26 ரெவென்யூ 38% வளர்ந்துருக்கு. அண்ட் 2,943 crores மெயினாக ஸ்ட்ராங் க்ரோத் எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷனில் இருக்கு. கம்பெனியோட எபிட்டா 58% வளர்ந்துருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் 105 BPS எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, 8.07%. கம்பெனி லாஸ் சொல்லியிருக்காங்க அரௌண்ட் 9 crores. பிரைமரியா ஒன் டைம் இம்பேர்மெண்ட் சார்ஜ், லேபர் கோட் ப்ரொவிஷன்ஸ், அதுக்கப்புறம் டாக்ஸ் லைபிலிட்டி அதிகமாக இருந்ததுனால இந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்லாம் ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர் பாட்டம் லைனில் கிரியேட் பண்ணிச்சு. பட் இம்பாக்ட் டெம்பரரியாக இருந்தது, ஸ்ட்ரக்சரலாக இல்லாமல். இப்போ இந்த நிறுவனத்துடைய க்ரோத் அவுட்லுக்கை நம்ம பார்க்கலாம். கம்பெனியோட FY26 கேபெக்ஸ் 800 crores அண்ட் மேனேஜ்மெண்ட் கேபெக்ஸ் 1,100 to 1,200 crores FY27 இருக்கும்னு சொல்லிட்டு கைட் பண்ணியிருக்காங்க.
எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸில் மேனேஜ்மெண்ட்டோட டார்கெட் வந்து டிவிஷன் எபிட்டா மார்ஜின் வந்து டபுள் டிஜிட் வந்து கிராஸ் பண்ணணும் FY27 அப்படிங்கிறது தான் அவங்க டார்கெட். ரயில்வே செக்மெண்ட்டில் கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஆர்டர் புக் இருக்குது 2600 crores அதிகமாக. இதனால மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக ரெவென்யூ இந்த டிவிஷன்லேருந்து வருது, அடுத்த 2 வருடத்தில் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம். கம்பெனியுடைய பாரோயிங்ஸ் வந்து ஸ்டெடியாக அதிகமாயிருக்கு கடந்த சில வருடங்களாக. 1455 crores இருந்திருக்கு FY23ல், 2793 crores H1 FY26ல அதிகமாயிருக்கு. டெட் டு எக்விட்டி ரேஷியோ 0.7x to 0.9x இருந்திருக்கு. கரண்ட்லி வந்து மேனேஜபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 2.5x இருக்குது. இது ஒரு மாடரேட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுக்குது. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் இன்கம் மூலமாக வந்து கவர் பண்ணுறதுக்காக. இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இந்த பாரோயிங்ஸ் எல்லாமே வந்து லார்ஜாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக டிப்ளாய் பண்ணுறாங்க. அதனால இது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. இப்போ இந்த நிறுவனத்தோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் லாங் டேர்மில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இந்த நிறுவனத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த நிறுவனத்துக்கு இருக்கிற ரிஸ்க் என்ன, சவால்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கம்பெனி கரண்ட்டாக வந்து PE ரேஷியோ 114xல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் PEG ரேஷியோ 3.9xல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் மல்டிபிள்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது என்ன காட்டுது அப்படின்னா சேல்ஸ் க்ரோத்தில் ஒரு ஸ்லோ டவுன் இருந்தது, இல்லை மார்ஜினல் ப்ரெஷர் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து PE மல்டிபிள் வந்து டீரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கம்பெனி வந்து நிறைய ரா மெட்டீரியலான காப்பர், கோல்ட், CCL எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க AC அண்ட் PCBக்கு. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக 80% ஆஃப் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸாக இருக்கு. ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சு இந்த கமாடிட்டிஸ்லனா மார்ஜினில் ப்ரெஷர் இருக்கும் அண்ட் லேக் ஆஃப் அரௌண்ட் 1 to 1.5 quarters இருக்கும் இந்த காஸ்ட்டை வந்து அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிற நிறுவனம் வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜி. கடந்த 3 வருடமாக நிறுவனத்துடைய விற்பனை வளர்ச்சி வந்து 57%, ப்ராஃபிட் CAGR 90% இருக்குது. கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சேவைகள் பணம் நிறுவனமாக இருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக் காம்பனன்ட் லார்ஜ் அண்ட் குளோபல் நிறுவனங்களுக்கு தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் வந்து கார், ஃபேக்ட்ரி, ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், ரயில்வேஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தப்படுது. இந்த கம்பெனிக்கு ஆர்டர் புக் வந்து 9000 crores இருக்குது. இது 330% FY25 ரெவென்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். செமிகண்டக்டர் மெகா ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறதுக்கு கெய்ன்ஸ் வந்து அவங்களோட மெகா ஓசாட், அதாவது அவுட் சோர்ஸ் செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி சனந்த் குஜராத்தில் இருக்குது. சிம்பிள் டர்ம்ஸில் சொல்லணும்னா இந்த பிளான்ட் வந்து ஃபைனல் பேக்கேஜ், அசம்பிளி, அப்புறம் அட்வான்ஸ் மைக்ரோஷிப்பில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த நிறுவனத்துடைய டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங் ரேலி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை டிசம்பர் 2024 பண்ணியிருக்கு. ஷார்ப்பாக கரெக்ஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 3840 லெவல்ஸ்க்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ரீடெஸ்ட் ஆயிருக்கு ஆல் டைம் ஹையை அக்டோபர் 2025. பட் மறுபடியும் வந்து கரெக்ஷன் தான் விட்னஸ் ஆயிருக்கு. கரண்டாக ஸ்டாக் வந்து அதனுடைய சப்போர்ட் ஜோன் வந்து 3840 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த லெவல் சஸ்டெயின் ஆனதுனா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 2490 rupees. இப்போ ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணலாம். Q3 FY26ல சேல்ஸ் வந்து 21% வளர்ந்துருக்கு 804 crores. இந்த குவார்ட்டரில் வந்து growth கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஏன்னா லார்ஜ் ரயில்வே ப்ராடக்ட் அந்த கவாத் சேஃப்டி சிஸ்டம் 300 crores வர்த்தாக இருந்தது வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 26% வளர்ந்துருக்கு 119 crores அண்ட் மார்ஜின்ஸ் வந்து 14 to 15% இருந்திருக்கு. growth அவுட்லுக்கை பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் வந்து டார்கெட் வந்து $1 billion அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ரெவென்யூ FY28ல வச்சிருக்காங்க. ஸோ சேல்ஸ் CAGR அரௌண்ட் 60% இருக்கும் FY28. அக்ரெசிவ் கைடன்ஸ் வந்து க்ளோஸாக முதலீட்டாளரான நம்ம பார்க்கணும். அதுவும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் பார்க்கணும். கம்பெனியோட கைடட் கேபெக்ஸ் வந்து 3200 crores செமிகண்டக்டர் யூனிட்க்கும் 1400 கோடி இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டோட டிவிஷனுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். கடந்த 6 வருடமாக கம்பெனியோட கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 32 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து 642 கோடியாக இருந்திருக்கு. CFO டு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இதே பீரியட்ல வந்துட்டு எவ்வளோ நெட் ப்ராஃபிட் வந்து இந்த நிறுவனம் வந்து கேஷாக ரீட்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான். இது 5% இருக்கு. ஸோ ரிலேட்டிவாக வீக் கேஷ் ரிலைசேஷனை காட்டுது. H1 FY26ல CFO மெயினாக நெகட்டிவாக இருந்திருக்கு. மெயினாக ரிசீவபிள்ஸ்ல இருந்த ப்ரெஷர்னால. இன்னொரு விஷயம் முதலீட்டாளரான நம்ம எதில் அவேராக இருக்கணும்னா ஒரு brokerage நோட்டில் சில ரிப்போர்ட்டிங் வந்து மிஸ்மேட்ச் இருக்கு கெய்ன்ஸ் குரூப் என்டிட்டிஸில் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. FY25 டிஸ்க்ளோஷர்ஸை பேஸ் பண்ணி கம்பெனி வந்து அந்த மாதிரி எந்த கன்சர்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 2024 குவார்ட்டரில் FII அண்ட் DII வந்து அவங்க ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிசபிள் டிக்ளைன் வந்து டிசம்பர் 2025 குவார்ட்டரில் பார்க்கலாம். FIIs வந்து 10.7% to 8.8% கம்மி பண்ணியிருக்காங்க. DII 23.6% to 16%
50% கம்மி பண்ணிக்காங்க. முதலீட்டாளரான நம்ம இந்த ட்ரெண்டையும் பார்க்கணும். இப்போ சவால்களை நம்ம இந்த நிறுவனத்துக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கம்பெனியுடைய நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்கு 139 நாட்களா. ஸோ கேஷ் வந்து பிளாக் ஆகுது ஆப்ரேஷன்ஸ்ல. மேனேஜ்மெண்ட் 85 டேஸா கம்மி பண்ணணும்னு இருக்காங்க மார்ச் 2026 சப்ளை செயின் ஃபினான்சிங் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி வந்து கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கும் வந்து ஃபேஸ் பண்றாங்க. டாப் 10 கஸ்டமர்ஸ் 51% ரெவன்யூ கொடுக்குறாங்க FY22ல. இது 67% FY25ல ஆல்ரெடி அதிகமாயிடுச்சு. மூன்றாவது பார்க்க போற நிறுவனம் வந்து சிர்மா SGS டெக்னாலஜி. கடந்த 3 வருடமா நிறுவனத்துடைய விற்பனை CAGR 44%, ப்ராஃபிட் CAGR வந்து 28% இருக்கு. ப்ராஃபிட் growth வந்து கம்பேரிட்டிவா லோவரா இருந்திருக்கு. ஏன்னா மார்ஜின்ஸ் வந்து ஒரு நிலையற்ற தன்மை காட்டியிருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல. சிர்மா SGS வந்து எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் வந்து குளோபல் பிராண்ட்காக தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. கோர் பிஸ்னஸ் வந்து பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அசம்பிளி செய்கிறது, RFID டேக்ஸ் யூஸ் பண்ணுறது, இது ஃபாஸ்டேக்ல பயன்படுத்தப்படுது. அண்ட் கம்ப்ளீட் பாக்ஸ் பில்ட் ரெடி டு யூஸ் சொல்யூஷன்ஸ் வந்து பண்ணுறது தான். எங்களோட ப்ராடக்ட் வந்து மல்டிபிள் ஹை க்ரோத் செக்டர்ஸ், அதாவது ஆட்டோமோட்டிவ், EV, ஹெல்த் கேர், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ரயில்வேஸ், இது எல்லாத்துலேயுமே பயன்படுத்தப்படுது. கம்பெனி இப்போ வந்து OSAT-குள்ள என்ட்ரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க, அதாவது அவுட் சோர்ஸ் செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங். அந்த பிஸ்னஸ்க்குள்ள இது நியூ அவென்யூவா இருக்கும் ஃபியூச்சர் க்ரோத்துக்கு. இப்போ இந்த நிறுவனத்துடைய டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம பார்க்கலாம். 675 லெவல் தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு ஒரு லாங் டைம்க்கு. ஜூலை 2025ல இந்த ஸ்டாக் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அப்புறம் 2 years ஆஃப் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதனால் சஸ்டெயின் பண்ண முடியல. 5 மாதத்துலேயே ஸ்டாக் வந்து அதனுடைய பிரேக் அவுட் ஜோன் பக்கத்துலேயே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாசிபிள் ரீசன் என்ன இந்த பிரேக் அவுட்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனிங்ஃபுல் கன்சால்டேஷன் நியர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நடக்கல. அண்ட் ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் வந்து ஒரு ஷார்ப் மூவ்ல கிராஸ் ஆச்சு. டிபிக்கலாக கன்சால்டேஷன் ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் இந்த பிரேக் அவுட் வந்து ரொம்ப சஸ்டைனபிள் மொமெண்டம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். Q3 FY26ல சேல்ஸ் 45% வளர்ந்திருக்கு 1264 crores. இந்த growth வந்து மெயினாக ஸ்ட்ராங் மொமெண்டம் ஆட்டோ, மெட்டெக், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி, அது மூணுமே வந்து 30% மேலே வளர்ந்திருக்கு. EBITDA வந்து 98% வளர்ந்திருக்கு 159 crores. அண்ட் மார்ஜின்ஸ் 9லேருந்து 13% அதிகமாக இருக்கு. ஷார்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மார்ஜின்ஸ்ல வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஹை மார்ஜின் எக்ஸ்போர்ட் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆர் ஹெல்த் கேர் பிசினஸ் பண்றதுனால தான். Q3 FY26ல எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 26% நிறுவனத்தோட ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ நம்ம growth அவுட்லுக்கை பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க, ஃபியூச்சர் growth வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் ரெவென்யூ அண்ட் EBITDA கைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே growth rate 30% இருக்கும் FY27ல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறுவனம் வந்து 350லேருந்து 400 கோடி பேர் PCB ப்ராஜெக்ட்ல முதலீடு செய்கிறாங்க. ட்ரையல் ப்ரொடக்ஷன் வந்து டிசம்பர் 26 to March 27ல நடக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து 50% ஸ்டேட் சப்சிடி வந்து வழங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த நிறுவனத்துக்கு ரிஸ்க் அண்ட் சவால்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கடந்த 5 வருடமா நிறுவனத்தோட cumulative cash flow from operations வந்து 172 crores, net profit வந்து 671 crores. CFO to net profit ratio வந்து இந்த பீரியட்ல 25% தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து வீக்காக கேஷ் ரிலைசேஷன் ஆகுது அப்படிங்கிறத காட்டுது. H1 FY26ல CFO மெயினாக நெகட்டிவாக இருந்திருக்கு. ஏன்னா ரிசீவபிள்ஸ்ல இருக்கிற ப்ரெஷர்னால. மேஜர் ரிஸ்க் வந்து ரிலேட்டட் டு சப்ளை செயின் அண்ட் ரா மெட்டீரியல் டிபெண்டன்சி இருக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறுவனம் வந்து ஹெவியா வந்து இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனால ரிலையண்டா இருக்காங்க, அதாவது எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மீதி நிறுவனங்கள்ல இருந்து வாங்குறாங்க. ஸோ ஆம்பர் கேன்ஸ் அண்ட் சிர்மா SGS இவங்க 3 பேருமே பேசிக் அசம்பிளி, அதுக்கப்புறம் ஹெவி முதலீடுகள், அட்வான்ஸ் டெக்னாலஜியான இந்த PCB, அதுக்கப்புறம் செமிகண்டக்டர்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. மேக் இன் இந்தியா மூவ்மெண்டோட புஷ்னால தான் அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் வந்ததுனால தான். ஆனால் முதலீட்டாளரான நம்ம கண்டிப்பா வந்து ரிஸ்க் என்ன இருக்கு, அதாவது இந்த இம்போர்ட் பண்றோம்ல சந்தை மூலதன பொருட்களை, அதனால ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரெஷர் ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து வரதுனால, எக்ஸிக்யூஷன்ல இருக்கிற சவால்கள்னால இந்த மெகா பிளான்ட் டைம்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, அது எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கணும். எந்த நிறுவனங்களோட பிசினஸ் மாடல் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஒரு ரிமைண்டர் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த காணொலி உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ஃபினான்ஷியல் அட்வைஸாவோ கண்டிப்பா எடுத்துக்க தேவையில்லை. நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களோட முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னொரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.